கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சபையார் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த மகிழ்ச்சியான வேளையிலே வாழ்த்துதல்களை சொல்லிக் கொள்கிறேன். எபேசியர் நிருபத்தை நாம் தியானித்து தொடர்ந்து படித்து வருகிறோம். கடந்த வாரத்தில் எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் கணவனுடைய கடமைகள் பற்றி நாம் படித்தோம். இயேசு கிறிஸ்து எப்படி சபையில் அன்பு செலுத்தி இருக்கிறாரோ, சபை கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாய் தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படி என்ன பண்ணார்னு படித்த நாம தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ ஒரு கணவன் தன் மனைவியின் இடத்துல எப்படி அன்பாய் இருக்க வேண்டும், அவர்களுடைய பொறுப்பு என்ன, அவர்களுடைய கடமை என்ன என்பதை நாம் தொடர்ந்து இந்த வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் படித்தோம். அப்போது ஒரு மனைவியினுடைய கடமை என்ன? கண்டிப்பாக கணவன் அப்படின்னு நாம் படிக்கிறோன்னா அடுத்தது அவருடைய ஒரே மாம்சமாக இருக்கிற அவருடைய துணையாக இருக்கக்கூடிய மனைவியை குறித்தும் என்ன செய்யணும், நாம் பார்க்கணும். திருமணம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதாமை அங்கே உண்டாக்கும் பொழுது தேவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்க வேண்டும்னு சொன்னார் இல்லைங்களா? ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆவது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. மனுஷன் தனிமையாக இருப்பது என்ன கிடையாது, நல்லது இல்லை. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன்னு சொல்கிறார். அப்போ ஒரு மனிதனுக்கு ஏற்ற துணை தேவை. பொதுவாக நம்ம புதிய ஏற்பாட்டில் இப்படி படிக்கிறோம், விவாகம் பண்ணாதிருக்கவும் அப்படின்னு சொல்லி கள்ள போதகர்கள், மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் போதிப்பாங்கன்றதை 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-3 வசனம் நாம் படிக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறதுனா, பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும். ஏற்கனவே நிறைய வசனங்கள் நாம் படிச்சிருக்கிறோம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஏன் ஒருவனை படைத்தார் அப்படின்னா தேவ பக்தி உள்ள சந்ததி வரணுன்றதுக்காக. அப்போ அந்த தேவ பக்தி உள்ள சந்ததி வருவதற்கும் வளருவதற்கும் கணவனுடைய பங்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ, மனைவியினுடைய பங்கும் என்னவா இருக்கிறதா முக்கியமாய் இருக்கிறது. ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கான பொறுப்பும் அக்கறையும் அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய சகோதரிகளுக்கு, மனைவிக்கு அங்கே கண்டிப்பாக இருக்கணும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்போ தன் குடும்பத்தை கட்டக்கூடியவர் யாரு? புத்தி உள்ள ஸ்திரீ. ஆனால் தொடர்ந்து வாசிங்க அந்த வார்த்தையை, புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறார். கைகளினால் அதை என்ன செய்கிறாங்களாம்? இடித்து போடுகிறார். தன் கையினாலே அதை இடித்து போடுகிறார். அப்போ 2 காரியம் அங்கே சொல்றார். புத்தி உள்ள ஸ்திரீ, இன்னொருத்தங்க யாருங்களா? புத்தி இல்லாத ஸ்திரீ. அப்போ ஒரு சகோதரி புத்தி உள்ள ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு அவர் என்ன பண்ணணும்? முதலாவது தேவனுடைய வார்த்தைகளுக்கு அந்த சகோதரி கீழ்ப்படிந்து வாழும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுன்ற ஒரு எண்ணம் முதல்ல அந்த சகோதரிக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் வாசிங்க எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். என்ன சொல்றார் வசனம்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. ஒவ்வொரு கிறிஸ்துவுக்குள்ளான மனைவிகளுக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. அப்போ அந்த மனைவி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாங்களா? ஆமாம். ஜெபம் பண்ணுறாங்களா? ஆமாம். ஒருவேளை பாட்டு பாடுறாங்களா? ஆமாம். வாரத்தின் முதல் நாளில் அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறார்களா? ஆமாம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல
உங்கள் சொந்த புருஷருக்கும் என்ன செய்ய சொல்றாரு? கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல் அப்படின்றது முதலாவது ஒரு சகோதரிக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது, குறிப்பா ஒரு மனைவிக்கு. கீழ்ப்படிதல் இல்லாத மனைவி நிச்சயமா தன் குடும்பத்தை இடித்து போடக்கூடியவளாய்த்தான் இருப்பாள். நிறைய பேர் உலகத்தில் நாம் பார்க்குறோம். நான் எதுக்கு உன் பேச்சை கேட்கணும்? நீயும் நானும் சமமாக சம்பாதிக்கிறோம், சமமாக படிச்சிருக்கிறோம், சமமாக வாழறோம். உன் பேச்சை நான் எதுக்கு கேட்கணும்? உனக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும்? இப்படி சில பேர் வாக்குவாதம் செய்து சண்டையிட்டு கர்த்தருடைய கட்டளையே மீறுறாங்க. சபை கூடுவாங்க, பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் அந்த கீழ்ப்படிதல் அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு இருக்காது. ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை சில பேர் கேட்டுப்பாங்க, கேட்டுக்கிட்டு அப்படியே அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் செய்வாங்க. சில சகோதரிகள் மாத்திரமே தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. கீழ்ப்படிதல், உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்ற வார்த்தை ரொம்ப ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அந்த கீழ்ப்படிதலோடு வாழ்வது என்பது அருமையான ஒரு வார்த்தை. இப்போது இப்படி கேட்கலாம், அப்போ கணவர் மட்டும் யாருக்கும் கீழ்ப்படியக்கூடாதா? அது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த கணவரும் கிறிஸ்துவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கணத்தை என்ன பண்ணணும்? அவர் செய்யணும். அது வேறுபாடும். ஆனால் ஒரு மனைவியினுடைய பொறுப்பு என்ன? கீழ்ப்படியணும். ஏன் கீழ்ப்படியணும்? அதுதான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன். ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் கிறிஸ்துவனுடைய சட்டத்தின்படி என்ன செய்யணும்? இன்னைக்கு நாம் வாழணும். அந்த சட்டத்தில் ஒன்று என்ன? இப்போ இந்த கீழ்ப்படியுங்கள்ன்ற வார்த்தை நீங்களோ நானோ சொல்கிற வசனம் இல்லையே, இல்லையா? நாமளை எழுதி வச்சிருக்கிறோம். இதை மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் நம்மளை எழுதி வச்சிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே பவுல் என்ன பண்ணியிருக்கிறார்? இதை எழுதியிருக்கிறார். இப்போது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்த உடனே, அந்நிய பாஷை எந்த காலத்தில் யாருக்கு எப்படி கொடுக்கப்பட்டதுன்னு தெரியாமையே ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. அந்நிய பாஷை அப்படின்றத பவுல் சொல்லிட்டாரு. நாங்கள் எல்லாம் அந்நிய பாஷையில் பேசி ஆவியில் நிரம்புவோம் அப்படின்னு உற்சாகப்படுறவங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 ஒரு மனைவி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல புருஷருக்கு கீழ்ப்படிங்கள்ன்ற வசனத்துக்கு எத்தனை பேர் உற்சாகமாக கீழ்ப்படுகிறாங்க? நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி போகக்கூடியவர்கள் எத்தனை பேர் கணவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள்? ஊழியம் செய்கிறது தவறில்லை. சகோதரிகளுக்கு தேவனுடைய வார்த்தையை சகோதரிகள் பேசுவது தவறில்லை. முதலாவது குடும்பத்தில் தன்னுடைய குடும்பத்தை கட்டும்படி அந்த அம்மா கீழ்ப்படிந்திருக்கிறார்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பாருங்கள், நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு புஸ்தகத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, அந்த 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்களேன். அந்தபடி மனைவிகளே, இங்கேயும் பேதுரு மனைவிகளுக்கு தான் இந்த ஆலோசனையை அவர் கொடுக்கிறார். அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். உங்கள் சொந்த புருஷர்களுக்கு, அங்கேயும் அதே வார்த்தை தான் சொல்றாரு, இங்கேயும் அதே வார்த்தை தான் சொல்றார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன் தான் இருக்கணும், ரைட்டுங்களா? சொந்த புருஷன் ஒருத்தர் தான். அந்த புருஷனுக்கு என்ன பண்ணுங்க? நீங்க கீழ்ப்படிங்கள்னு சொல்றார். சரி, தொடர்ந்து பாருங்க. அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், இப்போ திருமணம் ஆன பிறகுதான் அந்த அம்மா வசனமே கேட்குறாங்க, சத்தியத்தை கேட்குறாங்க. இப்போ அவங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, கிறிஸ்துவுக்குள் வந்துட்டாங்க. இப்போ அவருடைய கணவர் கீழ்ப்படியில, ரைட்டுங்களா? கீழ்ப்படியில அவிசுவாசியாக அவர் இருக்கிறார். இப்போ அவிசுவாசியாக இருக்கிற ஒரு கணவருக்கு விசுவாசம் உள்ள ஒரு மனைவி இருக்கிறாங்க. என்ன பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க. பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து பாருங்க. அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் என்ன பண்ணணும்?
என்ன பண்ணணும்? அந்த மனைவியினுடைய எத்தனை வார்த்தை இருக்குது கவனிச்சிங்களாங்க? பயபக்தி கற்புள்ள நடக்கையை அவர்கள் என்ன பண்ணணுமா? பார்க்கணும். அப்போ ஒரு மனைவி எப்படி நடந்துக்கணும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவிசுவாசமுள்ள கணவனுக்கு முன்னாகவே, அவருக்கு முன்னாடியே பக்தியோடு, பயபக்தியோடு, அப்புறம் என்ன சொல்றாரு, கற்புள்ள நடக்கையோடு ஒரு மனைவி நடக்கணும்னா, ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான கணவருக்கு முன்பாக ஒரு மனைவி எப்படி வாழணும் அப்போ? இல்லையா? ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான கணவருக்கு முன்னாடி ஒரு மனைவி அப்போ எப்படி வாழணும்? சொல்லப்போனால் நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ளான கணவர்களை தான் மதிக்கிறதே இல்லை. உலகத்தாராக ஒரு கணவர் இருக்கிறாருன்னா சில நேரத்தில் ஏதாவது கொஞ்சம் பேசினா அவர் அடிச்சிடுறார். சட்டத்தின்படி யாரையும் அடிக்கக்கூடாது. அது நம்ம பல பாடத்தில் சொல்லியிருக்கிறோம். அடிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு மனைவியை தவறான வார்த்தைகளினாலேயோ தரக்குறைவாகவோ அவமானப்படுத்தும்படியான வார்த்தைகளையோ பேசக்கூடாது. அது நமக்கு வசனம் சொல்லுது. நாம் அதில் தெளிவாக இருக்க வேண்டும். சரிங்களா? உலகத்தில் இருக்கிற கணவர்களுக்கு அது தெரியாதுல்ல. அப்போ என்ன பண்ணிடுறாங்க? மனைவி போட்டு அடிச்சிடுறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர்கள், சத்தியம் அறிந்தவங்க, அமைதியாக இருக்கிறதுனாலேயே சில பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அந்த கணவரை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. சில பேர் ஏதாவது சொன்னால் நீ என்ன வசனம் படிக்கிறேன்னு வாங்க. ஒரு உலகத்தாருடைய மனைவியே, ஒரு அவிசுவாசம் உள்ளவருடைய ஒரு மனைவியே பயபக்தியோடும் கற்புள்ள நடக்கையோடும் வாழணும்னா, ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான கணவனை உடைய ஒரு மனைவி எப்படி வாழணும்? எவ்வளோ பக்தியாக வாழணும், எவ்வளோ விசுவாசமாக வாழணும். தேவனே, எனக்கு ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு கணவனை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, உமக்கு நன்றி அப்படின்னு எந்த அளவுக்கு அவங்க பக்தியாக வாழணுன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அவங்க பரிசுத்தமாக வாழணுன்றதை நீங்கள் யோசித்து பாருங்க. சரி, கற்புள்ள நடக்கையை அவர்கள் என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணுமா? பார்க்கணுமா? எந்த மாதிரியான வாழ்க்கை, மனைவியினுடைய வாழ்க்கையை நீ கணவர்கள் பார்க்குறாங்க. சில பேர் எப்போவுமே அந்த சீரியல் முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கிறத தான் பார்க்குறாங்க. சில மனைவிகள் எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் சில கணவர்கள் பார்க்குறாங்க. சில நேரத்தில் எப்போவுமே இந்த சொந்தக்காரங்களை குறை சொல்லக்கூடிய ஒரு மனைவியாக தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, உங்கள் அக்கா இப்படி பண்ணிட்டாங்க, உங்கள் தங்கச்சி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு குறை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே நிறைய கணவர்கள் சில மனைவிகளை பார்க்குறாங்க. நிறைய தேவையில்லாத சந்தேகப்படக்கூடிய மனைவிகளை சில கணவர்கள் பார்க்குறாங்க. பிரியமானவர்களே, ஒரு கணவன் அந்த மனைவியை எப்படி பார்க்கணும்னா, அவருடைய நடக்கையை பார்க்கணும், அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை பார்க்கணும். கணவர் பரிசுத்தமாக வாழக்கூடாதுன்னா, அதை போன வகுப்பிலே நாம் படிச்சுட்டோம். கண்டிப்பாக அவருக்கு அது தேவை, ஒரு மனைவிக்கும் அது தேவை. அந்த கற்புள்ள நடக்கையை அவர் பார்க்கணும். நம்ம இடத்துல எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, ஏன் அன்பாக இருக்கிறாங்க, ஏன் இவ்வளோ சகித்து போகிறாங்க? அப்போ இவங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறாங்க, அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுறாங்க. அதனால தான் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்க, இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, இவ்வளோ பரிசுத்தமாக வாழறாங்க. இப்படி அந்த அவிசுவாசம் உள்ள கணவர் யோசிக்கணுமா? யார் யோசிக்கணுமா? அவிசுவாசம் உள்ள கணவர் யோசிக்கணுமா? யோசித்து 2வது வசனத்தில் சொல்றார் பாருங்க, போதனையின்றி. என்ன தேவையே இல்லை அவங்களுக்கு, என்ன தேவை இல்லையா? ஆமாம், ஒரு 4 பேரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு டீச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலே, அந்த பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு மனைவியின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ள என்ன பண்ணலாம்? சில பேர் சபை கூடி வந்தவர்கள் கூட வரமாட்டாங்க. ஏன்? நீங்கள் என்ன சர்ச்சு நடத்துறீங்க, நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க, அந்த மனைவி எனக்கு கீழ்ப்படிவே மாட்டுறாங்க, நான் எப்படி வர்றதுன்னு கேட்குறாங்க. ஆப்போசிட்டாக இருக்குது பல இடத்துல. நீங்கள் பார்த்தீங்களா, நல்ல விசுவாசம் உள்ள கணவர் கூட மனைவியினுடைய அவிசுவாசத்தை பார்த்து சில நேரங்களில் என்ன பண்ணி போயிடுறாரு, என்ன ஆயிடுறாரு, அவரு பின்வாங்கிடுறாரு. நல்ல வசனம் தெரியுதுன்றீங்க, என்னத்தை வசனம் சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு பலவீனம் ஆயிடுறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, போதனை இன்றி ஒரு மனைவி தன் கணவனை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். எப்படின்னா, தன்னுடைய நடக்கையினாலே. அப்போ இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
ஒரு மனைவி தன் கணவனுக்கு வந்து நேரடியா உபதேசம் பண்ண முடியாது. வசனம் அப்படிதான் சொல்லுது. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், இதிலே நீங்க கை வைத்துக் கொள்ளுங்க, மறுபடியும் நாம் இதுக்கு வரலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, உபதேசம் பண்ணவோ புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவோ ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்ல. அவரு புருஷன் மேல அதிகாரம் செலுத்தவோ உபதேசம் பண்ணவோ யாருக்கு அங்க உரிமை இல்லை, யாருக்கு அங்க அதிகாரம் இல்லை? பெண்ணுக்கு அங்கே அவர் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. அந்த பெண் அங்கே அந்த கணவனுக்கு போதிக்க முடியாது சட்டத்தின்படி. அப்போ எப்படி அவங்க ஆதாயப்படுத்த முடியும்? அவங்களுடைய நடக்கை தான். இன்னைக்கு இது போல வசனம் நாம் படிக்கிறோம். தங்களுடைய போதனையின்றி தங்களுடைய நடக்கையினாலேயே அவங்களால என்ன செய்ய முடியும்? நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். எத்தனையோ மனைவிகள் இதை புரிஞ்சுக்காம சட்டத்துக்கு விரோதமாக கணவனை மிரட்டி, நான் சொன்னா நீ செஞ்சுதான் ஆகணும், நான் இங்க போனா நீ போய் தான் ஆகணும், நீ அதை பண்ணுனா நீ பண்ணி தான் ஆகணும். இது கிறிஸ்துவனுடைய சட்டத்திற்கு உட்பட்டதா? யோசிச்சு பாருங்க. இதுக்கு உண்மையாவே நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளானதா தான் இருக்குதான்றதை யோசிக்கணும். நம்ம வேத வசனத்துக்கு புறம்பாக என்ன செய்யக்கூடாதா? நாம வாழக்கூடாது. நீங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்க திருப்பி கொள்வீர்களானா அதுல தொடர்ந்து ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. 5வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஸ்திரீகள் கூட தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து. அப்போ ஒரு ஸ்திரீயினுடைய அலங்காரம் என்ன? கீழ்ப்படிதல். இதை தான் எபேசியர் 5:22 வந்து நாம் படித்தோம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். ஏன்னா கீழ்ப்படிதல் என்பது என்னது? அலங்காரம். அது ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு அந்த அலங்காரம் பண்ணுற ஃபேஷியல் அல்லது என்ன சொல்லுவாங்க பியூட்டி பார்லர், அந்த விஷயத்துக்கு போகிறதுக்கே பல கணவனுக்கு கீழ்ப்படியாமல் மனைவி இருக்கிறாங்க. நீ சொன்னால் நான் கேட்டுறணுமா? என் அழகை நான் தான் பார்த்துக்கணும், உன் பேச்செல்லாம் நான் கேட்க முடியாது. எத்தனையோ மனைவிகள் தன் கணவனுக்கு கீழ்ப்படியாமல் பூமிக்குரிய அலங்காரம் பண்ண போகிறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அந்த கணவனுக்கு கீழ்ப்படிவதே ஒரு ஸ்திரீயினுடைய அலங்காரமா. இப்போ எத்தனை பேர் இந்த வசனத்தை புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சத்தியத்தின்படி நாம் பேசுகிறோம். சில பேர் இதை உலக நடைமுறையை கொண்டு புரிந்து கொள்ளலாம். நாங்கள் என்ன அடிமையா? அடிமைலாம் இல்லை. ஒரு குடும்பம் கட்டப்படணுமா வேணாமா? 2 விஷயம்தான் இல்லையா? குடும்பம் கட்டப்படணுமா இடித்து போடணுமா? இடித்து போடணும்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க செஞ்சுக்க வேண்டியதான். குடும்பம் நிற்காது. நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டா குடும்பம் அங்கே சரியா இருக்காது. ஒரு குடும்பம் என்பது ஒரு நிர்வாகம். அந்த நிர்வாகத்தில் தேவனுடைய சட்டத்தின்படி கணவன் தலையாய் இருக்கிறார், மனைவி அவருக்கு கீழ்ப்படியணும். அதற்காக மனைவியை வந்து ஒரு அடிமையை போல கணவனும் நடத்தக்கூடாது. கணவனை வந்து கணவனுக்கு கீழ்ப்படியாமல் ஒரு மனைவி அதிகாரமும் செலுத்த முடியாது. இதுதான் சட்டம். அப்போ பூர்வத்தில் ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்தார்களாம்? அலங்கரித்தார்கள். 6வது வசனம் பாருங்க. அதுலயே அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி என்ன சொன்னாங்களாம்? ஆண்டவர் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பல நேரத்தில் சாராள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஆபிரகாம் கேட்டாரு. ஆனா சாராள் தன் கணவனுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருந்தான். கீழ்ப்படியாமல் அந்த மாதிரி இருந்தது இல்லை. திடீர்னு 3 பேர் வராங்க, அவங்க தேவ தூதர்கள்னு தெரியாது. உடனே ஆபிரகாம் போய் சாராள் கிட்ட சொல்றார், இவங்களுக்கு சமைக்கணும். அந்த அம்மா மார்த்திரம் சொல்லலாங்க, கீழ்ப்படிந்தார்கள். உண்மையாவே ஆபிரகாம் சாராள் இடத்துல ரொம்ப அன்பு வைத்திருந்தார். அந்த அம்மாவுக்காகவே வாங்கப்பட்ட ஒரு குகை மக்பேலா குகை இல்லையா? அந்த அம்மா வாங்கி முதல் அந்த அம்மா தான் அந்த குகையில் அடக்கம் பண்ணப்படுறாங்க. அதன் பிறகு அந்த வம்சம் அங்கே முக்கியமானவர்கள் எல்லாம் அங்கே வந்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தனி கல்லறையே
தன் மனைவிக்காக வந்து ஆபிரகாம் வாங்கினார். அந்த அளவுக்கு அந்த அம்மா ரொம்ப விசுவாசம் உள்ள ஒரு அம்மாவாக இருந்தாங்க. இந்த சாராளுடைய வயது மட்டும்தான், எத்தனை வயதில் மரித்தார்கள் என்ற ஒரு பெண் பட்டியலில் சாராளுடைய வயசு மட்டும்தான் இருக்கும். 127 வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பெண்கள் ஸ்திரீகள் பட்டியலில் ஒரே ஒரு ஸ்திரீயினுடைய மரண வயது சொல்லப்பட்டிருக்கிறதுனா அது யாருடைய பேர் தான்? சாராள் பேர் தான். அதான் கீழ்ப்படிதல். தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தார்கள். பாருங்க, அங்கே சொல்றாரு, நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள். யாருக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள்? சாராளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள். அப்ப கீழ்ப்படிதல் என்பது ஒரு ஸ்திரீக்கு முக்கியம். கீழ்ப்படுகிற ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டுவார். குடும்பம் செதறி போகாது, குடும்பம் அங்கே இடிக்கப்படாது, அந்த குடும்பம் கட்டப்படும். அதுக்கு முக்கியமான ஒன்று, அந்த மனைவி தன் கணவனுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய வேணும். அது முதல்ல அந்த எண்ணம் வரணும். இவர் கணவர், நாம் மனைவி. அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு அந்த எண்ணம் வரணும். நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அதே போல் பிள்ளைகளுக்கு ஒரு எண்ணம் வரணும். அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்? நாம கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிதல் என்ற எண்ணம் முதல்ல வரணும். சரி, இப்போ நீங்கள் மறுபடியும் எபேசியர் புஸ்தகத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களான இரண்டாவது ஒரு காரியம் மனைவியை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? 24வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஏறக்குறைய 22வது வசனத்தை போலவே தான் இந்த வசனமும் இருக்குது. ஒரு வார்த்தை இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. எந்த காரியத்திலேயும் என்ன சொல்றாரு? எந்த காரியத்திலேயும் ஒரு மனைவி தன் கணவனுக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணும். இப்போ இன்னைக்கு வந்து பெரும்பாலான கணவன் மனைவிகளுக்குள்ள வரக்கூடிய சண்டை என்ன? எனக்கு தெரியாம நீ இதை காசு கொடுத்துட்ட, உனக்கு தெரியாம நான் கொடுத்துட்டேன். இதுதான் நிறைய இடங்கள்ல வரக்கூடிய சண்டைகள். நீ உங்க சொந்தக்காரங்களை பார்க்குற, நீ உங்க சொந்தக்காரங்களை பார்க்குறன்ற ஒரு சண்டைகள் நிறைய இடத்துல வரும். நீ என்கிட்ட சொல்லாம ஏன் அங்கே போன, இவங்கிட்ட சொல்லாம நான் ஏன் இங்கே போனேன் அப்படின்னு நிறைய சண்டைகள் இன்னைக்கு வருது. பிரியமானவர்களே, ஒரு மனைவியினுடைய கடமை என்னன்னா, தன்னுடைய கணவனுக்கு எந்த காரியத்திலையும் என்ன பண்ணணும்? அவங்க கீழ்ப்படியணும். இந்த விஷயம் அந்த விஷயம் இல்லை. ஒரு திருமணம் முடிஞ்சு வராங்கன்னு வச்சுக்கோங்க. திருமணம் முடிந்து வரும்போது வசனமே என்ன சொல்லுது? இது நிமித்தம் அந்த புருஷனானவன் தன் மனைவியை ஏற்றுக்கொள்ளணும். தகப்பனும் தாயும் விட்டு என்ன செய்யும்? மனைவியோட இசைந்திருப்பான். அப்படிதானே வசனம் சொல்லு. தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் இப்ப யார் ஒரே மாம்சம்? குடும்பத்தினுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கணும். கணவன் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், மனைவி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். உதாரணமாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ 2 பேருக்கும் அவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு ஒன்று இருக்கும், ஃபேமிலி ரேஷன் கார்டு இல்லையா? இப்போ 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள், ஒரு குடும்பம். இப்போ இவங்க 2 பேரும் அவங்கவுங்க ரேஷன் கார்டில் உள்ள பெயர்களை நீக்கி ஒரு ரேஷன் கார்டை இவங்க பேரில் என்ன செய்யலாம்? இவங்க வாங்கிக்கணும். இப்போ இவங்க ஒரு குடும்பமாக என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. இப்போ இந்த குடும்பத்தில் யாருடைய தேவையில்லாத தலையீடு உள்ள வரக்கூடாது. எப்படி தலையீடு உள்ள வரும்? இவங்க பெண் பக்கம் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீ இப்படி நட அப்படி நடன்னுவாங்க. ஆண் வீட்டில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, நீ இப்படி விட்டு கொடுக்காத, அதை செய்யாதன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்களுடைய பேச்சை இவங்க கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இவங்க எப்படி ஒரே மாம்சமாக இருப்பாங்க? ஒரே மாம்சம்னா என்ன அர்த்தம்? வெறும் ஒரே மாம்சம் தானா? ஒரே சிந்தனை இருக்கணுமா வேணாமா அந்த கணவன் மனைவிக்கு? ஒரே யோசனை இருக்கணுமா வேணாமா கணவன் மனைவிக்கு? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனை வருவதற்கான காரணம் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரே சிந்தை உள்ளவர்களாக அவங்க இருப்பது இல்லை. ஒரே சிந்தை இல்லை. சில நேரத்தில் சில பேருக்கு ஒரே சிந்தையாக இருக்கிறதும் கெட்டதாக இருக்குது, தெரியுங்களா உங்களுக்கு? அனனியா சப்பீராளுக்கு எப்படி இருந்தது? ஒரே சிந்தையாக இல்லையா அவங்களுக்கு? 2 பேரும் ஒன்றா யோசிச்சாங்களா இல்லையா? ஆமாம். ஆதாம் ஏவாள் பழத்தை சாப்பிட்றதுல அவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி இருந்ததா? ஒருத்தர் சாப்பிட்ணும், ஒருத்தர் சாப்பிடக்கூடாது, இப்படியே இருக்கிறாங்க சில பேர். கெட்டது செய்யறதுல ஒரே சிந்தனை இருப்பாங்க, ஆனால் நல்லது செய்யறதுல ஒரே சிந்தனை. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஊழியம் செஞ்சாங்களா? சகரியா, எலிசபெத். அந்த எலிசபெத் அம்மா
அவ்வளோ வயசாயும் குழந்தை இல்லை. ஆனால் 2 பேரை குறித்து சொல்லக்கூடிய வசனம் என்ன? கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியே அவங்க என்ன பண்ணுறாங்களா? நடந்தாங்க. அப்போ கணவன் மனைவி 2 பேரும் ஒரே சிந்தையோடு யோசிக்காம அவங்க வசனத்தின்படி வாழ்ந்திருக்க முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, வாழ்ந்திருக்க முடியுமா? உண்மையாகவே ஒரு கணவன் மனைவி ஒரு சொந்த வீட்டில், பங்களா வீட்டில் நிறைய வருமானத்தோடு வாழறாங்கன்றது முக்கியம் இல்லை. ஒரு சாதாரண வீட்டில் கூட ஒரே சிந்தை உள்ளவர்களாக வாழறாங்களா? ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, பிரதர், நான் ஒரு சிந்தையில் இருக்கிறேன், என் கணவர் ஒரு சிந்தையில் இருக்கிறாரு, 2 பேருக்குள்ள ஒத்தே வரமாட்டேன், இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? ஒரே சிந்தையாக இருக்க 2 பேரும் தங்களை என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ளணும், அவ்வளோதான். இப்போது நீங்கள் பைபிள்லே பாருங்களேன், கொரிந்து சபையில் ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன? ஒரு சிலர் அப்போல்லோவை சேர்ந்தவர் என்றும், கேபாவை சேர்ந்தவர் என்றும், பவுலை சேர்ந்தவர் என்றும் பிரச்சனை இருந்து, பிரிவினை இருந்ததா? என்ன புத்திமதி சொல்றார் பவுல் அவங்களுக்கு? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட நோக்கம் என்ன? நீங்க இவங்களெல்லாம் விட்டுருங்க, கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள். இப்போ இன்னைக்கு ஒரு கணவன் மனைவி 2 பேருக்கும் ஒரே சிந்தை இருக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா? இந்த அம்மா சொல்றது, அப்பா சொல்றது, மாமியார் சொல்றது, நாத்தனார் சொல்றது, இதெல்லாம் காதில் வாங்கக்கூடாது. கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார், பைபிளில் என்ன இருக்குது, சட்டம் என்ன, வசனம் என்ன சொல்லுது, அதை தான் ஒருத்தர் கேட்கணும். இவங்க சொல்றத, மனிதன் சொல்லக்கூடியது தவறான ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு இருந்தா கடைசி வரைக்கும் குடும்பத்தில் ஒரே சிந்தனை வரவே வராது. ஒரே சிந்தனை வரணும்னா அவர்கள், ஒரு மனைவி தன் கணவனுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியணும், ஒரு கணவனும் மனைவிக்கு எல்லா விதத்திலும் அந்த மரியாதையை கொடுக்கணும். இது 2வது ஒரு பாடம், சரிங்களா? எல்லா காரியத்திலையும் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணுமா? கீழ்ப்படிந்திருக்கணும். 3வது ஒரு காரியத்துக்கு நாம் போகலாம். ஒரு கணவன் தன் மனைவியை எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணம் நாம் படித்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சபைக்காக அதை பரிசுத்தமும் பிழை அற்றதுமாய் நிறுத்தும்படி தன்னைத்தானே என்ன செஞ்சார்? அதை ஒப்பு கொடுத்தார். படித்தோமா நாம? சரி, இப்போ ஒரு கேள்வி அதில் வருது. என்னன்னா, சபை எப்படி இருக்கணும்ன்றதை இயேசு கிறிஸ்து யோசிச்சார். சபை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமும் பிழை அற்றதுமா இருக்கணும். ஒரு மனைவி அப்போ எப்படி இருக்கணும்? இன்னைக்கு ஒரு கணவனும் சரி மனைவியும் சரி குடும்பத்தில் கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், 2 பேருமே. இந்த இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீர்களானா, வெவ்வேறு யோசனைகள், வெவ்வேறு பாவங்கள், அந்த கூடா நட்புகள், ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். கூடா நட்புகள். நீங்கள் ஒரு நல்ல நண்பன், இல்லை இப்படி கூட எடுத்துக்கங்க, ஒரு நல்ல கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரன். ஏன்னா நம்ம எல்லா நேரத்திலும் கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர்களோடு மட்டும் பேசுறது இல்லைல்ல, வெளியிலேயே நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா? சொந்தக்காரர்கள், ஆஃபீஸில் நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அப்படி நான் சேர்த்து சொல்கிறேன். ஒரு உண்மையான கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரனோ அல்லது பூமிக்குரிய நண்பர்களோ ஒருவர் தவறான வழியில் போகும்பொழுது கண்டிப்பாங்களா அல்லது அவங்கள உற்சாகப்படுத்துவாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீ செய், நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு என்ன விஷயமோ சொல்லு, நான் உனக்கு செய்கிறேன்னா, நமக்கு அந்த நேரத்தில் அந்த சகோதரனோ நண்பனோ இவர் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டில் யோசிப்போம். எந்த கைமாறம் கருதாமல் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு, எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன்ல அப்படின்னு யோசிப்போம். அது ஒரு தவறாக இருக்கும், ஒரு தவறான காரியமாக இருக்கும், ஒரு கூடா நட்பாக இருக்கும், ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையான ஒரு நண்பன், ஒரு உண்மையாக கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சகோதரன் இன்னைக்கு இருக்கிறாருன்னா, ஒருத்தர் தப்பு செஞ்சால் அவரை என்ன பண்ணுவார்? அவரை கடிந்து கொள்வார். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தமோ வஞ்சனை உள்ளது. இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க நிறைய பேர். இவங்க எப்போ பார்த்தாலும் வசனத்தை கொண்டு கடிந்து கொண்டு இருக்கிறாங்க. சில பிள்ளைகளுக்கே பெற்றோர்களை பிடிக்கிறது இல்லை. ஏன்? எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த பெற்றோர்களும் தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு தான் அட்வைஸ் பண்ணுறாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்களே.
ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் கெட்டு போக கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதே தப்பு செய்யறதுக்கு நீங்க பண்ணுங்க, அதெல்லாம் உலகத்துல யார் செய்யல, நீங்க தானே பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்க நல்லவங்களா ஆயிடுறாங்க. இன்னைக்கு உலகத்துல அப்படிதான் இன்னைக்கு நடக்குது. தப்பு செய்யறதுக்கு உதவி செய்கிறவர்கள் நல்லவர்களாகவும் செய்கிற தப்பை தட்டி கேட்கிறவர்கள் கெட்டவர்களாகவும் இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனைவி தன் கணவனுக்கு பரிசுத்தம் உள்ள ஒரு மனைவியாக, ஒரு கணவனும் தன் மனைவியின் இடத்துல பரிசுத்தம் உள்ளவர்களாக என்ன செய்யணும்? வாழணும். பல நேரத்தில் இந்த அன்பு எனக்கு கிடைக்கல அப்படின்வாங்க நிறைய பேர். அது தவறு. அன்பு என்பதை நாம தான் மற்றவங்க கிட்ட காட்டணும். சில பேர் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஏமாந்து போய் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு, மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், இந்த சமுதாயத்தில் போகிறாங்களா இல்லையா? பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கணவனோ மனைவியோ ஆளுக்கு ஒரு திசையில் என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. ஒரு மனைவி ஒரு தவறான வாழ்க்கை வாழறாங்க. கணவர் கோபம் அந்த அம்மாவை அடிச்சிடுறாரு, அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. அப்பா அடித்து இறந்ததுனால அப்பா ஜெயிலில் இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? அந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலை என்ன? யாருக்கிட்ட அந்த பிள்ளைகள் இருக்கும்? இன்னைக்கு பாவம் செய்யக்கூடிய பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை யோசிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு என் வாழ்க்கை எனக்கு முக்கியம், என்னுடைய பூமிக்குரிய சுகபோகம் முக்கியம்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அது தவறு. ஒரு கணவனோ மனைவியோ பரிசுத்தமுள்ள மனைவியாக, கற்புள்ள மனைவியாக, கற்புள்ள கணவராக நாம் வாழ வேண்டும். இது அடுத்த ஒரு காரியம். கடைசியா ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33 நீங்க வாசிச்சு பாருங்க. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவிடத்திலும் அன்பு கூற கடவன். லாஸ்டா மனைவியை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவன். எப்படி இருக்கணுமா? பய பக்தி. கிலோ எவ்வளோ பிரதர் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். எப்படி இருக்கணுமாங்க? பய, இப்போ நல்லா வசனத்தை புரியுங்க. மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள். ஒருவேளை இந்த வார்த்தை சில பேருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு புரியுதுன்னு நமக்கு தெரியல. நிறைய கணவர்கள் வீட்டுக்கு லேட்டாக போகிறாங்க. ஏங்க, மனைவியை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குதுங்கன்றாங்க. மனைவியை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மனைவி வாழக்கூடாது. ஒரு மனைவி தான் தன் கணவனிடத்துல எப்படி வாழணுமா? பயபக்தியாய் இருக்க கடவுள். நீங்கள் இதை உலக பிரகாரமாய் புரிந்து கொள்ளக்கூடாது. பயபக்தி என்றால் அவர் வந்த உடனே கையை கட்டிக்கணும் இல்லையா, ஒரு நமஸ்காரம் பண்ணணும், அவர் அப்படியே குனிஞ்ச மாதிரியே அவரை வரவேற்கணும், அப்படி அர்த்தம் இல்லை. வசனத்தின் ரீதியான ஒரு பயம், கீழ்ப்படிதல், மரியாதை, அன்பு, இது எல்லாம் அங்கே கொடுக்கணுன்றது அதனுடைய அர்த்தம். பயபக்தியா இருக்கமே தவிர ஒருபோது கணவனை விட்டு பிரியணும்னோ சண்டை போட்டுக்கணும்னோ ஒரு மனைவி என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளை இடுகிறதாவது. கர்த்தர் இடக்கூடிய கட்டளை என்ன பாருங்க, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் போகக்கூடாது. கணவனும் சரி மனைவியும் சரி எந்த சூழ்நிலையிலும் தன் கணவனை விட்டு தன் மனைவியை விட்டு ஒருவருக்கொருவர் என்ன பண்ணக்கூடாதான், பிரியக்கூடாது. எதுவா இருந்தாலும் பேசணும், வசனத்தை கொண்டு பேசணும், ஆவிக்குரியவர்களை கொண்டு பேசணுமே தவிர பிரிந்து போவது தீர்வு அல்ல. பிரியமானவர்களே, அப்போ ஒரு மனைவியினுடைய கடமை என்பதும் அங்கே முக்கியமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஒரு குடும்பத்தை கட்டக்கூடியவராக அந்த பெண் இருக்கிறார். அதனால தான் சொல்றார், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது, உயர்ந்தது இல்லையா? நீதிமொழிகள் 12:4 நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். பாருங்க, நீதிமொழிகள் 12:4 நாம் படிக்கிறோம், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு என்னவா இருக்கிறாங்க,
கிரீடமாக இருக்கிறார். அப்போது தன் புருஷனுக்கு ஒரு மதிப்பு யாரால கிடைக்கும்? மனைவியே கணவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லைன்னா, மனைவியே கணவனை மதிக்கிறது இல்லைன்னா யார் மதிப்பாங்க? மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிற. ஒரு நன்மையாக மனைவி இருக்க வேண்டுமே தவிர ஒரு தீமையாக பொல்லாப்பாக ஒரு மனைவி அங்கே இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை குறித்து சகோதரிகள் யோசித்து, ஒரு மனைவி எப்படி வசனத்தின்படி ஒரு கர்த்தருக்குள்ளான ஒரு மனைவி எப்படி வாழணுன்றதை அவங்க யோசித்து வாழணும். கண்டிப்பாக அப்படி வாழும்பொழுது அந்த குடும்பம் கட்டப்பட்டு கர்த்தருக்குள்ள பரிசுத்தம் உள்ள ஒரு குடும்பமாய் வாழ்வார்கள், வளருவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.